ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் சீரிஸ். ஸோ இந்த சீரிஸில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்கிற முக்கியமான டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ், அதாவது கன்னியாகுமரியில் மஸ்ட் விசிட் பண்ண வேண்டிய இடங்கள் எல்லாமே வந்து இந்த கம்ப்ளீட் பிளேலிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு பார்த்துட்டு இருப்பீங்க மக்களே. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விவேகானந்தர் பாறையும் காந்தி மெமோரியலும் வந்து விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட வீடியோஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் மக்களே. ஸோ இது வரைக்கும் பார்க்காதவங்க மேலே இருக்க லிங்க் கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்க்கலாம். இல்லைனா அந்த பிளேலிஸ்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, ஸோ நாங்கள் வந்து காந்தி மெமோரியல் விசிட் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஹோட்டல் ரூம் புக் பண்ணிடலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணோம். ஸோ அதனால் வந்து கன்னியாகுமரியில் பெஸ்ட் ஹோட்டலை வந்து, அதாவது டீசெண்டான ஹோட்டல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோட்டலை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது எந்த ஹோட்டல், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எந்த டூரிஸ்ட் அட்ராக்ஷன் வந்து இன்னைக்கு கவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் மக்களே கன்னியாகுமரியோட மெயின் ஜங்ஷன். ஸோ இப்படி நேராக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பீச் வந்துடும். ஸோ இந்த ஏரியாவை சுற்றி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டே இருக்குது, ஹோட்டல்ஸ் இருக்குது. ஸோ வந்து ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்குது, சீப்பாகவும் நீங்கள் வந்து தேடி கண்டுபிடிக்க முடியும். ஸோ நாங்கள் வந்து இதுக்கு சரௌண்டிங்லேயே கொஞ்சம் நிறைய ஒரு 4-5 ஹோட்டலில் இருந்து தேடி அலைஞ்சோம். ஸோ ஃபைனலாக வந்து நாங்கள் ஒரு ஹோட்டலை வந்து செலக்ட் பண்ணோம் மக்களே. ஸோ அந்த ஹோட்டல் தான் வந்து ஹோட்டல் சன் வேர்ல்டு. ஸோ இந்த ஹோட்டல் தான் அது. ஸோ இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணோம். ஸோ இந்த ஹோட்டலில் வந்து ஒரு 3 டைப் ஆஃப் ரூம்ஸ் இருக்குது. ஸோ ஏசி இருக்குது, நான் ஏசி இருக்குது. நான் ஏசி வந்து ஒரு டைப் தான், ஏசியில் பற்றி 2 டைப் இருக்குது. சி வியூ உங்களுக்கு இருக்க மாதிரி வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரூம்ஸ் இருக்குது. ஸோ சி வியூ இல்லாத மாதிரியும் வந்து உங்களுக்கு ரூம்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து 3 டைப் ஆஃப் ரூமையுமே பார்த்தோம். பட் கடைசியில் வந்து அந்த சி வியூ வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போனதுனால ஸோ அந்த ரூமே நாங்கள் வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். ஸோ வாங்க அந்த ரூம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இதுதான் மக்களே நாங்கள் தங்கியிருந்த ரூமு 416. ஸோ கீயை போட்டு ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைட்லேயே வந்து டாய்லெட் ரூம் இருக்குது மக்களே. ஸோ அதை தாண்டி நம்ம நேராக உள்ளே போனோம்னா ஸோ 2 பேர் படுக்கிற மாதிரி ஒரு அழகான பெட்டு, அப்புறம் வந்து ஒரு பெரிய லாங் சைஸ் மிரர், நல்லா தலை வாடுறதுக்கு எல்லாத்துக்குமே வசதியாக பெரிய கண்ணாடியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹாலுமே நல்ல ஸ்பேசியஸாகவே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ 2 சோஃபா இருந்துச்சு, குஷன் சோஃபா. ஸோ 2 பேர் உட்கார்ற மாதிரி டிவி, அப்புறம் ஏசி, எல்லா வசதியுமே இருந்துச்சு. அப்புறம் வந்து உட்கார்றதுக்கு வந்து ஒரு சேரு, ஒரு டேபிள், அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நேராக நம்ம வந்து வியூ பார்க்குறதால நம்ம ரொம்ப ஆர்வமாக இருந்தோம். ஸோ டக்குன்னு வந்து வியூ பார்க்கலாம் அப்படின்ட்டு ஸோ பால்கனிக்கு தான் போன மக்களே. ஒரு சின்ன பால்கனி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஆள் 2 பேர் நிற்கலாம். ஆனால் சேர் போட்டுலாம் அந்தளவுக்குலாம் உட்காரதுக்குலாம் முடியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து வசதியாக இருக்காது இது. ஸோ 2 பேர் நிற்கலாம், அந்தளவுக்கு தான் வந்து இந்த ஸ்பேசியஸ் இருக்குது. ஆனால் இது போதும் 2 பேர் ஃபேமிலிக்கு தங்குறதுக்கு. ஸோ வியூ பாருங்கள், அதுதான் ரொம்ப மெயினாக அங்கே வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ இங்கேருந்து பார்த்தாலே வந்து உங்களுக்கு வந்து விவேகானந்தர் பாறையும் திருவள்ளுவர் சிலையும் அவ்வளோ தெளிவாக இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். ஸோ நாங்கள் போன அன்னைக்கு பார்த்திங்கன்னா நல்ல காற்று, அது மாதிரி இல்லாமல் நல்லா க்ளவுடியாக இருந்துச்சு. ஸோ ஏன்னா வந்து சைக்ளோன் மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வர மழை ரொம்ப பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து வெதர் சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கும் அந்த காற்றுக்கும் அந்த இடத்துல பால்கனிலேருந்து அந்த வியூ பார்க்குறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு மக்களே. ஹலோ மக்களே, ஸோ ஹோட்டல் ரூமும் புக் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்து நிறைய பிளான் இருக்குது, நிறைய அட்ராக்ஷன்ஸ் வந்து நம்ம போக வேண்டியிருக்கு. ஸோ முதல்ல வந்து இங்கே பக்கத்தில் வந்து என்னென்ன இருக்கோ அதெல்லாமே கவர் பண்ணிடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து காமராஜர் அரங்கம் போகிறோம். ஸோ அப்படியே வரிசையாக வந்து நம்மளுடைய பிளானை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ நேராக நம்ம எங்கே போகிறோன்னா காமராஜர் அரங்கம் போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம எங்கே நின்றுட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர் மணிமண்டபத்துக்கு முன்னாடியே நின்றுட்டுருக்கோம். ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகளோட அந்த நினைவு மண்டபத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது மக்களே.
ஸோ இந்த மணிமண்டபம் வந்து எப்போ கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2, 2000 அந்த வருஷத்தில் கட்டியிருக்கிறாங்க மக்களே. ஸோ இது வந்து காலையில் 7 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் ஓப்பனாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து எந்த வித என்ட்ரி ஃபீஸுமே கிடையாது. அங்கே காந்தி மண்டபத்தை மாதிரியே இங்கேயுமே வந்து நம்ம செப்பல் போட்டு போகக்கூடாது. ஸோ செப்பலை வந்து வெளியில் வச்சுருக்கிறதுக்கு வந்து இடங்கள் இருக்குது. ஸோ பெருந்தலைவர் காமராஜரை பற்றி அங்கே உள்ள ஸ்டாஃப் வந்து டீட்டெயிலாக வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அதை வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட அவரே சொன்னால் நல்லா இருக்குங்கிறதுனால ஸோ அதை நான் வந்து அவருடைய ஓன் வாய்ஸ்லேயே ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். காலை வணக்கம். இது ஐயா பெருந்தலைவர் திரு மணிமண்டபம்மா. ஐயா பிறந்ததே விழுந்தெல்லாம் விருதுநகர், இறக்கும் வரை இருந்த சென்னையிலே, அதுவும் வாடகை வீடு. இறந்ததும் சென்னையிலே. ஐயாவுடைய புனித உடம்பை எரிச்சம் சென்னையிலே. அப்போ இந்த மண்டபம் கட்டவில்லை, தன் திரை. இந்த இறந்த செய்தியை கேட்ட உடனே உள்ளூர் காங்கிரஸ்காரங்க வந்து ஒரு சிறிய பீடத்தை அமைத்து சென்னையிலேருந்து ஐயாவோட அஸ்தியை கொண்டு வந்து பூஜை எல்லாம் பண்ணி இந்த கடலில் கரைச்சிட்டாங்க. இந்த ஊரில் 3 கடல், 1 முக்கடல், வங்காள விரிகுடா, இந்து மகாசமுத்திரம், அரபிக்கடல். இந்த 3 கடல் ஒன்று சேரக்கூடிய இடத்துல ஐயாவுடைய புனித அஸ்தி கலசத்தை கரைச்சனால 1999 முன்னாள் தமிழக முதலமைச்சர் டாக்டர் திரு கலைஞர் கருதி அடிக்கல் நாட்டி 2000 இதையும் வள்ளுவர் சிலையும் முன்னு போலத்துக்கு கலைஞர் கருணாநிதியா கிட்ட 24 வருஷம் ஆச்சு. 55 லட்சம் ரூபா செலவு. 9 வருஷம் தொடர்ந்து தமிழக முதலமைச்சர். மத்தியில் ஜவஹர்லால் நேரு, தமிழகத்தில் காமராஜர். கல்வி கண்ணை தந்தவர். 10,000 பள்ளிக்கூடத்துக்கிட்ட அழகு பார்த்தவர். 10,000 மதிய பிரசிடத்தை ஒன்று ஐயா அறிவிச்சிட்டார். அப்போ அரசு நிதி கிடையாது. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கேட்காரு, எப்படியா நிறைவு பண்ணணுன்னு ஐயா சொன்ன வார்த்தை ஞாபகம் இருக்கா? நான் மடிப்பிச்செடுத்தாவது திட்டத்தில் சொன்ன ஐயாவுடைய ஆத்ம சிநேகிதர் ஜீவாஜி அழைத்தார். கண் கலங்கிட்டார். 1 லட்சம் ரூபா கொடுத்தார். ஒரு பெரிய பெரிய முதலாளிமாரும் பணம் கொடுத்து இந்த திட்டத்தை வந்து தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம், பாரதர் பிறந்த ஊர், பாரதர் படித்த பள்ளிக்கூடத்தில் ஐயாவுடைய திருக்கரங்களாக அந்த பள்ளி மாணவர்களுக்கு காமராஜர். நான் 5 வருஷம் சாப்பிட்டுருக்கேன். 5 வருஷம் நான் சாப்பிட்ட இடத்துல சீருடைய பள்ளிக்கூடத்தில் ஜாதி மதம் இருக்கக்கூடாது, பணக்கார பாவம் இருக்கக்கூடாது. அது ஒன்று போல யூனிஃபார்ம் கூட ஏதம். 9 அணிக்கு அழகு பார்த்தவர். இந்த கன்னியாகுமரிக்கு ரயில் நிலையம் வர மூல காரணமே காமராஜர். பாரத பிரதமர் பதவி எப்படிப்பட்ட பதவி, அதே வேண்டாம் சொல்லி கைத்தூண்டி லால் பகதூர் இந்திரா காந்தி உருவ காமராஜர். மகாத்மா காந்தி கூட 9 வருஷம் ஜெயில் வாழ்க்கை, விடுதலை கொண்டாட்டு, சுதந்திரத்தை கொண்டாட்டு. கை நாட்டு போட்டு ஒரு மனுவை கொடுத்தால் அது கருண காமராஜர். ஐயாவுக்கு தெரியாமலே முதலமைச்சர் அம்மா வந்து விளைப்பை தனிப்பட சொல்லி வீட்டுக்குள்ளாட்டு குடியிருப்பு வச்சதுமே அது அறிஞ்சு வந்து என்னுடைய தாயார் திரும்ப தனிப்பாடு சொல்லி அந்த பைப்பு காமராஜர் இக்கடம்பில் ரஷ்யா நாட்டுக்கு அழைப்பின் பேரில் போன சமயத்தில் குளிர் 500 பேர் இருக்காங்க. ஒரு கோட்டு கொடுத்தாங்க. என்ன கேட்டால் தெரியுமா? எனக்கு மட்டுமா? என் கூட ஆலோசனை கொண்டாட வைத்து விட்டார். இந்த கோட்டு வந்து விருதுல இருக்குது. குயின் எலிசபெத் அம்மா சென்னைக்கு வரும்போது விருந்து வச்சு ஐயா கை கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு பெருமை, தமிழ்நாட்டு பெருமை. ரஷ்யா, நேபாள், இங்கிலாந்து, பாகிஸ்தான், எத்தோப்பியா, ஸ்ரீலங்கா, சிக்கிம், காஷ்மீர் போன்ற மாநில முதலமைச்சர்களை, மன்னர்களையும் ராணியையும் காமராஜர் நான் பார்த்துருக்கேம்மா. எந்த ஒரு சூழ்நிலையும் போலீஸ் பாதுகாப்பு இல்லாமல் உலகத்திலே ஒரு காமராஜர். விளம்பரத்தை நாடாத்தவர், திருமணமாகாத்தவர். இறக்கும் போது ஒரு கண்கண்ணாடி, ஒரு செருப்பு, 4 பேஸ்ட், 4 சட்டை, 110 ரூபா தான். நீங்கள் இந்த ஊரில் பார்க்க வேண்டிய சாமி சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம் கோயில் பண்ணிக்கலாமா? நம்மளோட மூகத்தை பார்த்தீங்கன்னா மாணிக்கக்கல் பார்த்துக்க மாட்டீங்க. மாணிக்கக்கல் பண்ணிக்கிட்டே இருக்கும், விளக்கு கிடையாது. நம்மளுக்கு கல்யாணங்களே இல்லை. கன்னி பொன்னாட்டு இந்த ஒரு உட்கார்ந்து இருக்கிறனால தான் கன்னியாகுமரி சொல்லி பேருந்து. கல்யாணம் ஆகாதுக்கு மாதிரி கன்னியாகுமரி விவேகானந்தருடைய கோயில் ஒன்று படல் பண்ணீங்களா? நம்மளோட ஒத்துக்கால் பாதம், விவேகானந்தருடைய சிலை, சூரிய உதயம், கலண்டர், தியான மண்டபம். அந்த தியான மண்டபத்தில் 3 தினங்கள் மூடிய பூஜை பண்ணது. வள்ளுவர் சிலை பூமிய பாலம் போட்டுதாங்க. இந்த 3 சமுத்திரம் ஒன்று சேரக்கூடிய இடம் காந்தி மண்டபம். என்ன பார்த்தீங்க? காந்தி ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே ஃபோட்டோஸ். அங்கே ஒரு பீடம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம், பீடம் மேலே அஸ்தி வச்ச பீடம். அந்த பீடத்துக்கு மேலே மகாத்மா அஸ்தி வச்சு பூஜை எல்லாம் பண்ணி கடலில் கரைச்சாங்க. அந்த பீடத்துக்குன்னே துவாரம் ஒன்று போட்டிருக்கும்.
வருஷத்துக்கு ஒரு நாள் அக்டோபர் மாதம் 2 காந்தியுடைய பிறந்தநாள், காந்தி ஜெயந்தி. காந்தி பிறந்த நேரம் மத்தியானம் 12 மணிலிருந்து 12:20. அந்த 20 சூரிய வெளிச்சம் முன்னாடி பின்னாடி வராது. அதுக்கிட்ட 66 வருஷம் 4 லட்சம் ரூபாய் செலவு. 19 வருஷம் சுனாமி 8000 மக்கள் சந்திச்சுவேன். எல்லாம் கடல்லாம் கிடக்குது. இப்போ அரசாங்க சம்பளம் கிடையாது. ஐயாவுடைய புண்ணியத்தில் தினகுலா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அம்மா பேர் சொல்லி சொல்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு சாப்பிட்டவங்க சார் ஹாப்பி ஹாப்பி. ஸோ ஹோப் வந்து அவர் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மக்களே. ஸோ இன்னும் நிறைய வந்து ஃபோட்டோஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து நான் கண்டினியூஸாக வந்து காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ தட் அப்போ தான் வந்து நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து யூடியூப் காட்டும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், திஸ் இஸ் எஸ்கே ஃப்ரம் எஸ்கே வேர்ல்டு தமிழ். பாய்.